தாமிரபரணி ஆற்றங்கரையில ஒரு வாழ்ந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு இலக்கியம், அதுவும் சிற்றிலக்கியத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதோட இலக்கியத்தோட பேர் வந்து முக்குடல் பல்லு அப்படின்னு சொல்லுவோம். முக்குடல் பல்லு அப்படின்னு சொன்னா, அந்த பல்லு வகைகளை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பல்லு வகை என்று சொல்லக்கூடிய பாடல்களை வந்து நம்ம எண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. 18 வகையான பல்லுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமான ஒரு பாடல் தான் முக்குடல் பல்லு. இந்த முக்குடல் பல்லுல என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒருவன் ஒரு ஒரு அழகன், அவன் உழவன், அவன் எங்க வாழ்றான் அப்படின்னு சொன்னா, அவன் வாழக்கூடிய இடம் வந்து இப்ப சிவலப்பேரின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான். அந்த சிவலப்பேரி அப்படிங்கிற இடத்துக்கு முக்கூடல் என்ற பெயரும் உண்டு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, பெரியாறு, கைத்தாறு, சிற்றாறு அப்படிங்கக்கூடிய 3 ஆறும் சேரக்கூடிய அந்த இடத்துக்கு முக்குடல் அப்படின்னு பேர். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த பல்லுக்கு முக்கூடல் பல்லு அப்படின்னு சொல்லி அவங்க பெயர் வச்சிருக்கிறாங்க. இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எண்ணெய்னா புலவர் அப்படிங்கக்கூடிய ஒரு புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். சிவலப்பேரி பக்கத்துல சந்தைப்பேட்டை அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்தவர் இருந்தார். இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, அந்த எண்ணெய்னா புலவர் அப்படிங்கக்கூடிய வாழ்ந்த இந்த சந்தைப்பேட்டையில பிறந்தவர் தான் நம்மளுடைய மறைந்த நடிகர் சந்திரபாபு அப்படிங்கக்கூடிய கூடுதல் தகவலும் நமக்கு இருக்கு. சரி ரைட். இந்த முக்குடல் பல்லுல என்ன இருக்கு? இந்த முக்குடல் பல்லுல வந்து இந்த உழவனுக்கு 2 உலத்திகள். ஒருத்தி வந்து மூத்தவா, ஒன்று இளையவா. 2 பேருமே அவளுடைய துணைவியார்கள். இந்த 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு பண்ணும்போது, அந்த ஒருத்தி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, சிவலப்பேரியில் இருக்கக்கூடிய ஆண்டவனை நினைத்து, ஒருத்தி வைணவம், ஒருத்தி வந்து சைவம். ஒருத்தி சைவமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய ஆண்டவனை வந்து அவ தூக்கி பாடிக்கிட்டு இருப்பா. அப்ப அவ என்ன பண்ணுவான்னா, எதிராக இருக்கக்கூடிய ஆண்டவனை வந்து குறைச்சு பாடுறது வழக்கம். ஆனா குறைகளை சொல்வது போல் நிறைகளை சொல்வது தான் இந்த முக்குடல் பல்லோட ஒரு விஷயம். இதுல பார்த்தா அந்த 2 உலத்தியினுடைய அழகை வந்து நம்மளுடைய முக்குடல் பல்லு ஆசிரியர் வந்து மிக அருமையா வர்ணிச்சிருப்பார். அதோட மட்டும் இல்லாம அந்த உழவருடைய அழகையும் மிக பிரமாதமா வர்ணிச்சிருப்பார். இதுக்கு இடையிலன்னா இவங்களுடைய பஞ்சாயத்து வந்து அங்க இருக்கக்கூடிய பண்ணக்காரங்கிட்ட போகும். இந்த பண்ணக்காரனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனை பார்த்தா அவனை வந்து அவர் வர்ணிச்சிருக்கிற விதமே பார்த்தீங்கன்னா கேலி செய்யும் விதமாக இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு பெரிய வயிறு, அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கும், அவருடைய கண்ணெல்லாம் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து கேலி செய்யும் விதமா சொல்றான். அங்கதான் பஞ்சாயத்துக்கு இந்த 2 உலத்திகளும் போவாங்க. அந்த மாதிரி அந்த கதையை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த முக்குடல் பல்லு அப்படிங்கக்கூடிய இந்த பாடலை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்தில் தாமிரபரணியில் இருந்த செழிப்பு நமக்கு தெரியும். ஏன்னா ஓங்கி வந்து பனைமரம் இருக்குமா, அந்த பனைமரத்தோட பனைமரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அதை தொட்டு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் மற்ற மற்ற மரங்கள் இருக்குமா, அந்த மாதிரி பலாமரம் உள்பட பல மரங்கள் அங்கே இருக்கிறத வந்து அந்த அருமையா அந்த முக்குடல் பல்லுல சொல்லியிருப்பாங்க. முக்குடல் பல்லை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேசிக்கிட்டே இருந்தாலும். ஆனா உங்களுக்கு முக்குடல் பல்லு மட்டுமல்லாமல் மற்ற பல்லுகளை பற்றி ஏதாவது தெரிந்திருந்தால் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.